ஃபோனை திறந்தாலே ஊழியக்காரங்க, ஃபோனை திறந்தாலே உபதேசம். எது சரி எது தப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யார் யாரோ என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க. பத்தாததுக்கு ஒரு பக்கம் ஹீப்ரு, ஒரு பக்கம் கிரீக்கு. நம்மகிட்ட வந்து சொல்லுது. ரபிமார் ஒருத்தர் எருசலேம்லேருந்து இப்படி சொல்கிறாரு, தமிழே தகராறு, இன்னும் தமிழ் பைபிளே மொத்தமாக முடிக்கல, அதுலேயுமே எந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு வேற தெரியாது. ஒன்று தெசலோனிக்கேயர்னா அன்றைக்கி தேடிட்டு சொல்கிறாங்க தெசலோனிக்கேயர் இல்லைன்னு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா தெசலோனிக்கேயர் இல்லைங்கிறாங்களேன்னு. பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்கு, தேடிட்டு தெசலோனிக்கேயர் இல்லைன்னு. ஒரு ஆள்கிட்ட அவர் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. எங்கே வரிசையாக 12 சீஷர் பேர் சொல்லுங்கன்னா 1 யோவான் 2 யோவானுங்கிறாங்க. இன்னும் தமிழே தகராறில் இருக்கு. ஹீப்ருக்கு போயிட்டாங்க, கிரீக்குக்கு போயிட்டாங்க. அப்போ ஹீப்ரு கிரீக் படிக்கக்கூடாதா? படிங்க, முதல்ல தமிழை முடிச்சிருங்க. இதை உங்கள் அடிப்படை உபதேசத்தில் ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களுக்கு எது நல்ல உபதேசம் எது கெட்ட உபதேசம் தெரிய மாட்டேங்குது. யார் எது வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று, உங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற பிரசங்கம், உங்கள் காதுக்கினிய பிரசங்கம். ஒன்று காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன், நல்லா கவனிங்க. காதுக்கினிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்போஸ்தலர்கள் பேசின போது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேசுகிற போது உபதேசம் நம்மளை திருத்தறதுக்கு தான் இருக்கு, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை. நம்மளை இங்கே யோசித்து பாருங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நாங்கள் வந்து அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், ஊழியத்தில் அப்படி நடந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு அடுத்த வேலையை பாருன்ட்டு. அவர் அப்படியே சொல்லிட்டாரு, சாத்தான் மின்னலை போல் விழுகிறத பார்த்தேன், நீ போய் அடுத்த வேலையை பாரு. என்னடா இவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு? உங்ககிட்ட கடினமாய் பேசுவதோட நோக்கம் என்னவென்றால், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை, எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகணும், அதுக்காகத்தான் பேசப்படுகிறது. சபை அப்படிப்பட்டதான இடம்.